இந்த வீடியோவில் நம்ம 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற அனைத்து இலக்கண பகுதிகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இயல் 1 வந்து குற்றியலுகரம் குற்றியலிகரம் தலைப்பு. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நம்ம சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அது வந்து உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்ட்டு 10 வகையான சார்பெழுத்துக்கள் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ குற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். குற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ குழந்தை, வகுப்பு, பாக்கு அப்படின்னு இந்த 3 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சொற்களையும் வந்து கூன்ற எழுத்து முதல்லையும் இடையிலையும் வர்றப்போ வந்து எந்த ஒரு குறுக்கம் இல்லாமல் அந்த முழுமையாக ஒலிக்கிறது கூன்ற எழுத்து. இது கடைசியாக இறுதியில் வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மாத்திரை இல்லாமல் அரை மாத்திரை அளவு வந்து ஒலிக்குது. ஸோ இந்த மாதிரிக்கு தன்னோட மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கிறது, அதாவது ஓசை குறைந்து ஒலிக்கிறத உகரத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் குற்றிய லுகரம். ஸோ இந்த உகர எழுத்து வந்து குறுக்கி ஒலிக்கிறது தான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 6 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. குசுடு துபுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குசுடு துபுரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த உகர வல்லினம், அதாவது இந்த வல்லின உகரம் எல்லாமே வந்து சொல்லோட கடைசியாக வரும்போது என்ன பண்ணோம்னா தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க குற்றியலுகரம். எடுத்துக்காட்டுக்கு காசு, எஃகு, பயிறு, பாட்டு, பந்து, சால்பு அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கடைசியாக இந்த கு, சு, டு, து, பு, ரு இந்த எழுத்துக்கெல்லாம் வர்றப்ப ஓசை வந்து குறுக்கி ஒலிக்குது. ஸோ அதனால் இதை வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து முற்றியலுகரம். ஸோ தனிக்குறள் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். ஒரு மாத்திரை அளவும் அது முழுமையாக ஒலிக்கும். அது வந்து எந்த ஒரு மாத்திரை அளவையும் கம்மி பண்ணிக்காது. ஸோ வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதுமே முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை தன்னோட மாத்திரை அளவை வந்து என்ன பண்ணாது குறைச்சிக்கிறாம, ஸோ அதோட மாத்திரை அளவு ஒரு மாத்திரைனா ஒரு மாத்திரை அளவே ஒலிச்சுது அப்படின்னா அதை முற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. புகு, பசு, விடு, அது, வரு அப்படின்னு என்ன சொல்கிறோம் தனி குரில் எழுத்தை அடுத்து வரும். ஒரு தனி குரலுக்கு அடுத்து தான் வந்து ஒரு வல்லின உகரம் வந்தது அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து மாத்திரை அளவு வந்து குறையாமல் முழுமையாக ஒலிக்கும். ஸோ அதை வந்து முற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களை வந்து குறிப்பிடுவதற்கு எப்படியெல்லாம் குறிச்சிருக்காங்க அப்படின்னம்னா கரம், கான், காரம், கேனம் அப்படின்ட்டு 4 வகையாக வந்து குறிச்சிருக்காங்க. ஸோ குறில் எழுத்துக்களை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப கரம் அப்படின்னா அகரம், இகரம், உகரம், எகரம் அப்படின்ட்டு, அதே மாதிரி மகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குறில் எழுத்துக்கள். இதே நெடில் எழுத்துக்களை குறிக்கிறப்ப கான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கான் அப்படின்னா ஐ கான், அவுகான் அப்படின்னு கான் போட்டு நம்ம வந்து நெடில் எழுத்துக்களை குறிக்கிறோம். அடுத்தது குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க, குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன குறில் நெடில் எழுத்துக்களை அப்படின்னா மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஸோ இந்த குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு கேனம், அக்கேனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குற்றியலுகரத்தின் வகைகள் பார்க்கலாம். ஸோ இந்த குற்றியலுகரத்தின் வகைகள் அப்படின்னு மொத்தம் 6 வகைகள் இருக்குது. நெடில் தொடர், ஆயுத தொடர், வன் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் அப்படின்ட்டு மொத்தம் 6 வகையாக குறிக்கிறாங்க. ஸோ நெடில் தொடர் அப்படின்னா ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து வரும் ஒரு நெடில் எழுத்தை, இப்போ பா அப்படின்னு நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம், அதாவது குசுடு துபுரு, பாகு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். இதே தான் அடுத்தது ஆயுத தொடர் குற்றியம். ஒரு ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா உயிர் தொடர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரா அப்படின்னு எழுத்து இருக்குது, அரசு அப்படின்னு. ரான்ற இடத்துக்கு அடுத்தது வந்து சு, சு. ஸோ இந்த சூன்று வந்து நமக்கு தெரியும் குற்றியல் உகர உகரம். ஸோ இதில் இந்த குற்றியலுகர உகரத்துக்கு முன்னாடி ரான்ற எழுத்து, அதாவது இரு குட்டல் ஆ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஆ சு, அதாவது அரசு அப்படின்னு ஒரு தனி நெடில் அல்லாத உயிரெழுத்தை, ஒரு உயிர் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். இப்போ இந்த ஆன்ற எழுத்தை தான் தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் வந்திருக்கு. ஸோ அதனால் இதை உயிர் தொடர் குற்றியலுகரம் சொல்கிறாங்க. அடுத்தது வன் தொடர் குற்றியலுகரம். நம்மளுக்கு தெரியும் வல்லின எழுத்துக்கள் கசட தபர, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. ஸோ இந்த எழுத்துக்களில் பார்த்தீங்க அப்படின்னம்னா பாக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த பாக்குன்றது வந்து இந்த இக்குக்கு அப்புறம் இந்த வன் தொடருக்கு அப்புறம் தான் ஒரு கூன்ற ஒரு குற்றியலுகரம் இருந்திருக்கு. ஸோ அதனால் இதை வன் தொடர் குற்றியலுகரம். இதே மாதிரியே மென் தொடர் குற்றியல், ஒரு மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் சொல்கிறாங்க. பங்கு, மஞ்சு, பண்பு அப்படின்ட்டு இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து மெல்லின எழுத்துக்கள். அதை தொடர்ந்து வர குற்றியலுகரம் வந்து மென்தொடர் குற்றியலுகரம் சொல்கிறாங்க. அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர்னா எரள வளல. ஸோ இந்த இடையின எழுத்துக்களை தொடர்ந்து வர குற்றியலுகரம் வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ அப்போ குற்றியலுகரத்தின் வகைகள் வந்து மொத்தம் 6 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குற்றியல் லிகரம் பார்க்க போகிறோம். ஸோ குற்றியல் லிகரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வரகு கூட்டல் யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரகு கூட்டல் யாரு, இந்த 2 சொற்களை வந்து நம்ம சொல்லி பார்க்குறப்ப மொத்தமாக சேர்த்து சொன்னோம் அப்படின்னோம்னா வரகி யாது. ஸோ அந்த கீ ஈன்ற எழுத்து, அதாவது கோ என்னும் எழுத்து வந்து என்னவா மாறியிருக்கு அப்படின்னா கீ அப்படின்னு மாறியிருக்கு. ஸோ வரகு கூட்டல் யாது வந்து வரகி யாது அப்படின்ட்டு ஒலிச்சிருக்கு. ஸோ அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல், எப்படி முழுமையாக ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம் ஆகும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் இகரம். ஸோ குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குற்றியலிகரம் வந்து 2 இடங்களில் மட்டும்தான் வரும். ஒரு எடுத்துன்னு பார்த்தோம்னா உகரம் வந்து ஈகரம் ஆகும், அதாவது உகர எழுத்து வந்து ஈகரமாக மாறும். கொக்கு கூட்டல் யாது, இது என்னன்னு சொல்லுவோம் கொக்கி யாது. ஸோ இந்த கூன்று எழுத்து வந்து கீயாக மாறியிருக்கு. அதே மாதிரி தோப்பு கூட்டல் யாது தோப்பி யாது. நாடு கூட்டல் யாது நாடி யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து குசுடு துபுரு அந்த எழுத்துக்கள் வந்து என்ன மாறுது, உகர எழுத்து வந்து ஈகரமாக தெரிவதை தான் என்னன்னு சொல்கிறாங்க குற்றியல் லிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யா என்பது ஒரு அசை சொல். இதில் மீ வந்து இம்மு கூட்டல் ஈ வந்து குற்றிய லிகரம் ஆகும். இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குறை மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொழிக்கிறது. கேள் கூட்டல் மியா அப்படின்றது அந்த இல் என்னவாக மாறியிருக்குன்னா கேன்மியாவாக மாறியிருக்கு. அடுத்தது செல் கூட்டல் மியா சென்மியா. ஸோ இந்த குற்றியல் லிகரம் வந்து உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும்தான் இதை பயன்படுத்திகிட்ருக்காங்க, இதை குற்றியல் லிகரமாக. அடுத்தது இயல் 2 4 வகை குறுக்கங்கள் பார்க்கலாம். ஸோ 4 வகை குறுக்கங்கள் வந்து குறுக்கம் இதே தான். சார்பெழுத்துக்களை வந்து ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 4 குறுக்கங்கள் பார்த்தோம். ஸோ குறுக்கங்கள் அப்படின்னாலும் இது தன்னோட மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கிறதுனாலே அதை குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஐகார குறுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ கை பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை, அதாவது ஐ கை அப்படின்னா ஐக்குரிய மாத்திரை அளவு 2, அதோட மாத்திரை அளவில் இருந்து என்னவா எப்படி ஒலிக்குது அப்படின்னா முதல்ல இடையில் இறுதியில். ஸோ இந்த 3 இடங்களில் வர்றப்போ வந்து தன்னோட மாத்திரை அளவிலேருந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து வையம், சமையல், பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றப்ப இந்த 2 மாத்திரை அளவு வந்து என்னவா மாற்றுது அப்படின்னா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்குது. ஸோ ஐகார குறுக்கத்தை பொறுத்தளவுக்கு முதல் இடைக்கரை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வரப்போ வந்து அதோட மாத்திரை அளவு வந்து 2 மாத்திரை,
அந்த மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கிறத வந்து ஐகார குறுக்கம் அப்படின்றோம். இதே இது இடையிலையும் கடையிலையும் வந்தால், இடையிலையும் இறுதியிலே வந்தால் 2 மாத்திரை வந்து 1 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்குது. முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை அளவு, இடையிலும் இறுதியிலும் வந்தால் 1 மாத்திரை அளவில் ஒலிச்சா அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? ஐகார குறுக்கம். அடுத்தது அவுகார குறுக்கம். ஸோ இந்த அவுகார குறுக்கத்துக்குரிய மாத்திரை அளவு வந்து 2 மாத்திரை அளவு. அவுகாரத்துக்குரிய மாத்திரை அளவு 2 மாத்திரை அளவு. ஸோ இதில் ஔவையார், வௌவால் என சொற்கள் வந்து முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரையிலேருந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்குது அப்படின்னா அதை என்னென்னு சொல்கிறாங்க? அவுகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அவுகார சொல் வந்து எப்பயுமே இதில் நம்ம வந்து முதல் இடை கடை எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து அவுகார சொற்கள் வந்து முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. அடுத்ததாக மகர குறுக்கம் பார்க்கலாம். ஸோ மகர குறுக்கம் அப்படின்னா அம்மா பாடம் படித்தான். இந்த இடத்துல மா அப்படின்ற எழுத்து வந்திருக்கு, மகர எழுத்து. ஸோ இந்த மகர மெய் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. கீழே வந்து வலம் வந்தான் அப்படின்றதுல மகர எழுத்து அடுத்து வகர எழுத்து வருவதால், அதாவது ஒரு மகரத்தை தொடர்ந்து வகர எழுத்து வந்தால் அது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து எப்படி ஒலிக்குது? அரை மாத்திரை. மகரத்துக்குரிய மாத்திரை அளவு 1 மாத்திரை. ஸோ அது வந்து வர்றப்ப மகரத்துக்கு அப்புறம் வகர எழுத்து வந்தது அப்படின்னா தன்னோட மாத்திரை அளவிலேருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இம்முன்னு வந்ததுன்னா, இம் அப்படின்னா அரை மாத்திரை. ஸோ இந்த இம்முன்ற அரை மாத்திரை வந்து வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால், ஸோ இதில் இம் மகரம் வந்து அந்த மெய்யெழுத்தை தொடர்ந்து வகர எழுத்து வந்திருக்கனால ஸோ என்ன சொல்கிறாங்க? மெய்யெழுத்தோட மாத்திரையில் வந்து அரை மாத்திரை அளவு. ஸோ அதை தொடர்ந்து வகரம் வந்துருச்சு அப்படின்னா அதை தன்னோட மாத்திரை அளவிலேருந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கிறது. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க? மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கீழே வந்து அடுத்தது போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்ற சொல்லை போலும் அப்படின்னா போன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மருளும் அப்படின்றத வந்து மருண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சொற்கள் இந்த 2 சொல்லையும் பார்த்தோம்னா மகர மெய்யானது எப்படி மாறி இருக்கு? இம்மு இன்னாவும் அதுக்கப்புறம் இன்னாவும் மாறி இருக்கு. ஸோ அப்போ இந்த மகர எழுத்துக்கு இச்சொற்கள் மகர சொல்லா மெய்யானது இன் அதாவது நம்மளுக்கு தெரியும் ரன்னகரையின் அடுத்தது வந்து டன்னகரையின். ஸோ இந்த 2 நாவும் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். அடுத்தது ஆயுத குறுக்கம். ஸோ ஆயுதம் அப்படின்னது சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்து. ஸோ அப்படி வர்றப்ப தன்னோட மாத்திரையில் வந்து அரை மாத்திரை. ஸோ இங்கே முள் கூட்டல் தீது அப்படின்றது வந்து முக்டீது அப்படின்னும், கல் கூட்டல் தீது கட்டீது அப்படின்னு சொல்கிறாங்க, கக்ரேது. ஸோ அப்போ இந்த எழுத்துக்களில் வந்து ஆயுத எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். அடுத்தது 3வது இயல் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து வழக்கு அப்படின்னு சொல்கிறோம் 3வது இயல். ஸோ இந்த வழக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு. நம் முன்னோர்கள் எந்த சொற்களை எந்த பொருளில் எவ்வாறு பயன்படுத்தினார்களோ அந்த சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வந்து வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம தாத்தா பாட்டி எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த இயல்பு வழக்கு வந்து ஒரு உரிய பொருளை வந்து அதோட இயல்பான சொற்களையே பேசுகிறது தான் வந்து இயல்பு வழக்கு. ஸோ இந்த இயல்பு வழக்கை 3ஆக பிரிக்கிறாங்க. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்ட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இலக்கணம் உடையது அப்படின்னு பார்த்தோம்னா நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்கள் வந்து நம்ம வந்து
எந்த ஒரு பொருளை வந்து எந்த ஒரு மாறுபாடு இல்லாமல் அதை அப்படியே என்ன சொல்கிறோம், நிலம் மரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல், எந்த ஒரு இலக்கண நெறியும் மாறாமல் முறையாக அமைந்த சொல்ல வந்து தான் என்னன்னு சொல்கிறாங்க, இலக்கணமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இலக்கண போலி அப்படின்னா, இலக்கண போலி இப்போ முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு இந்த இதுக்கு ஒரு பேரும் இருக்குது. ஸோ முன்னும் பின்னுமாக எழுத்துக்களை சொற்களை மாற்றி சொல்கிறது. இப்போ இல்லத்தின் முன்பகுதியை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும், இல் முன் சொல்லணும். அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னென்னு சொல்கிறாங்க, முன்றில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிளை நுனி அப்படின்ற சொல்லுக்கு பதிலாக நுனி கிளை அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து இலக்கண முடியது, அதாவது இலக்கண முறைப்படி இது இல்லை. அப்படி இல்லைனாலும் இது எப்படி இருக்குதா, இலக்கண முறைப்படியேவே இருக்கிறது மாதிரி இருக்கனால இதை இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம். வந்து இலக்கணமுடையது. ஸோ இதில் வந்து இலக்கண நெறி எந்த விதிலையும் மாறாமல் இருக்கனால தான் இதை வந்து இலக்கணமுடையது. அடுத்து இலக்கண போலினா இலக்கண முறைப்படி அமையாமல் இருந்தாலும் அதை வந்து வந்து எப்படி இருக்குது, இலக்கணம் இருக்கிற மாதிரியே அமைச்சிக்கிறதுனால தான் இதை இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மருவு. ஸோ நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. ஸோ என்னன்னு சொல்லுவோம், தஞ்சாவூர் அப்படின்ற ஊரை வந்து தஞ்சை அப்படின்னு சொல்கிற மாதிரி, திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோயம்புத்தூரை குடவை அப்படி. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து என்ன பார்த்துறோம், இலக்கண நெறியிலிருந்து என்னது கம்மியாக பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் வந்து மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தகுதி வழக்கு. ஸோ தகுதி வழக்குனா ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொல்லாக குறிப்பிடுவது தகுதி வழக்கு எனப்படும். ஸோ ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறது வந்து அந்த வழக்கை வந்து தகுதி இல்லாமல் இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், மேம்படுத்தி தகுதி உள்ள சொற்களாக குறிப்பிடதான் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது இடத்துக்கு இடம் அப்படின்ட்டு மாறுபடும். ஸோ அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இடக்கரடக்கல் அப்படின்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுட வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும். அதாவது இங்கே பாருங்கள், கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வெளியே போயிட்டு நம்ம வந்து அடுத்தது குழந்தை வெளியே போய்விட்டது, குழந்தை வந்து மோஷன் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மலம் கழித்து விட்டது அப்படின்னு பதிலாக வெளியே போய்விட்டது அப்படி. ஸோ வெளியே பிறர்கிட்ட சொல்லத்தகாத சொற்களை தகுதியுட வேறு சொல்லாக மாற்றுறது தான் இடக்கரடக்கல். அடுத்த மங்களம். ஸோ மங்களம் அப்படின்னா எந்த ஒரு கெட்ட செய்திகளையும் என்ன பண்ணுறோம், நல்ல ஒரு வார்த்தையாக குறிப்பிடுறது. அதாவது செத்தார் அப்படின்றது வந்து மங்களம் இல்லாத சொல். ஸோ இதை என்னன்னு சொல்கிறாங்க, துஞ்சினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இயற்கை எய்தினார் அப்படின்னு வேறொரு சொற்கள். ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஒரு மங்களமான சொல்லாக மங்களம் இல்லாத சொற்களையும் மங்களமான வேறு சொல்லாக பயன்படுத்துவது தான் மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அடுத்தது குழுவுக்குறி. குழுவுக்குறி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில குறிப்புகளுக்கு மட்டுமே, அதாவது இப்போ வந்து தற்செயல் அப்படின்னா அவங்களோட குழுவுக்குள்ளே பேசிக்கிற வார்த்தைகளை தான் குழுவுக்குறி. அது வந்து அவங்களுக்கு மட்டுமே தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. ஸோ இங்கே பாருங்கள், பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இப்போ அவங்களுக்கு மட்டும் தெரியும், நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னா இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் குழுவுக்குறி. இப்போ வந்து பொன்னை பரி எனல் அப்படின்றது யார் பேசுவாங்க அப்படின்னா பொற்கொள்ளல் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து ஆடையை காரை எனல் அப்படின்றது யானை பாகர் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போலின்ற பார்க்க போகிறோம். ஸோ இங்கே அறம் செய்ய விரும்பு, இது ஔவையாரோட வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்கள் 1. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எழுத்து பாருங்கள், அறம் அரண், இந்த ரெண்டுமே வந்து என்னது வேறு வேறு இன்னுன்னு முடிஞ்சாலும் அதோட பொருள் என்னவே இல்லை, மாறுபடவே இல்லை.
ஸோ ஒரே மாதிரியேவும் ஒன்று போலி மாதிரி, அதாவது இந்த எழுத்து மாதிரி இதை வந்து இருக்குது, ஆனால் இதோட வார்த்தைகளோட மீனிங் வந்து மாறலை. ஸோ அதை என்னென்னு சொல்கிறாங்க, போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சொற்களில் முதல் எழுத்தோ இல்லை இடை எழுத்தோ இல்லை கடை எழுத்தோ எந்த ஒரு எழுத்து மாறினாலும் அந்த சொல்லில் மீனிங் வந்து மாறாது. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே போல் தருவது போலி எனப்படும். ஸோ போலி அப்படின்ற மீனிங் வந்து போல இருத்தல் அப்படின்ற இதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த போலியை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல் போலி, ஒன்று இடைப்போலி, ஒன்று கடைப்போலி அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த முதல் போலி அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு எழுத்து, அதாவது பசல் பைசல், அதாவது ஃபஸ்ட்டு எழுத்து மாறினாலும் அதில் சொல்லில் எந்த ஒரு பொருளோடைய எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பொருளில் மாறவில்லை. அடுத்தது இடைப்போலி, இடையில் வர எழுத்து, அதாவது ஒரு சொல்லோட இடையில் வர்றது இப்போ அமைச்சு அமைச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாறினாலும் தன்னோட பொருளை எவ்வித மாற்றம் அடையிறதுனால இதை வந்து இடைப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடைப்போலி. ஸோ கடைப்போலி அப்படின்னம்னா கடைசி எழுத்து, நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம் அகம் அரண் அப்படின்னு, அரண் அகம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், முதல்லவே ஃபஸ்ட்டு ஒரு எடுத்துக்காட்டுப்போம். அதுதான் இங்கே பாருங்கள், அகம் அகன், நிலம் நிலன், முகம் முகன் அப்படின்னு. ஏன்னா அது இறுதி எழுத்தில் எழுத்தோட மாறினாலும் அதோட சொல்லில் எந்த ஒரு பொருளையும் மாறவில்லை. ஸோ இந்த மாதிரி பொருளில் எந்த வித மாற்றமும் ஏற்படாமல் அமைவதை தான் போலி அப்படின்றோம். ஸோ முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. அடுத்தது முற்றுப்போலி. ஸோ முற்றுப்போலி அப்படின்னா இதில் ஒவ்வொரு எழுத்துக்கள் தான் மாறி இருந்தது. ஆனால் இந்த முற்றுப்போலியில் 3 எழுத்துக்களுமே, 3 எழுத்து சொல்லலாம் 3மே மாறி இருக்கும், 4 எழுத்து சொல்லலாம் 4 எழுத்துக்களுமே மாறி இருக்கும். இந்த மாதிரி 3 எழுத்துக்களும், அதாவது 5 5 இந்த மாதிரி 3 எழுத்துக்களும் மாறினாலும் அதோட மீனிங் என்ன தான், 5. ஸோ அப்போ 5ன்ற நம்பரை தமிழில் 2 பக்கமாகவும் எழுதினாலும் என்ன தான் நம்மளுக்கு மீனிங்கு மாறவே இல்லை. ஸோ இந்த மாதிரி 3 எழுத்துக்களுமே மாறினாலும் பொருள் வந்து மாறுபடாமல் இருக்கிறது தான் முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இலக்கிய வகை சொற்கள் பார்க்கலாம். ஸோ இலக்கிய வகை சொற்கள் வந்து இயல்பா இப்போ பாருங்கள், பூ, வா, அறம், கடிதம், புத்தகம், இதில் வந்து ஓர் எழுத்துச்சொல், ஈர் எழுத்துச்சொல், 3 எழுத்துச்சொல், 4 எழுத்துச்சொல், 5 எழுத்துச்சொல் அப்படின்னு நம்பர் வந்து சேஞ்ச் ஆனால் இத்தனை சொற்கள் இருக்குது. ஆனால் எத்தனை எழுத்து சொற்களாக இருந்தாலும் ஒரு எழுத்து சொல்லலாம் அதுக்கும் மீனிங் இருக்குது, 2 எழுத்து சொல்லலாம் அதுக்கும் மீனிங் இருக்குது. இவ்வாறு ஒரு எழுத்து தனித்து ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்து சொற்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். ஸோ மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும். சொல்ல வந்து என்னன்னு சொல்லலாம், மொழி, பதம், கிளவி அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு மீனிங் என்ன தான், சொல்லு தான் மீனிங். ஸோ அப்படின்னா ஒரு சொல்லுக்கு எத்தனை மீனிங் தான், அதோட பொருள் வந்து மாறாது. இலக்கண முறைப்படி பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்ல 4ஆக பிரிக்கிறாங்க. இதே இது இலக்கிய வகைப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண வகையில் தான் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதே இது இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்னு 4ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இயற்சொல் அப்படின்னம்னா கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இயற்சொல்ல வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பெயர் இயற்சொல், இன்னொன்று வினை இயற்சொல், இன்னொன்று இடை இயற்சொல், அடுத்தது உரி இயற்சொல் அப்படின்ட்டு 4ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இயற்சொல்லை வந்து 4ஆக பிரிக்கிறப்ப மண், பொன், அடுத்தது வினையியற்சொல் நடந்தான், வந்தான், இடை இயற்சொல் அவனை, அவனால், உரி இடைச்சொல் மாநகர். ஸோ இவ்வாறு எளிதில் பொருள் விளக்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். நம்மளுக்கு அதோட மீனிங் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, இயற்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 4 வகையாக பிரிச்சுருக்காங்க. திரிச்சொல்,
இந்த திரிச்சொற்கள் வந்து கற்றோருக்கு மட்டுமே. இப்போ இயற்சொல் வந்து எல்லா பேருக்கும் அந்த எளிதில் வந்து பொருள் விளங்கும், எல்லா பேருக்கும். அதே மாதிரி இந்த திரிச்சொல் வந்து கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கும் மாதிரி அமைஞ்சதுனால கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாக இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிச்சொற்கள் எனப்படும். ஸோ இங்கே வங்கோல், அலுவம், சாற்றினான், ஒரு பயன் அப்படின்ற ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க. இது வந்து யார் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இதோட பொருள் வந்து தெரியும். ஸோ அலுவம், வங்கம் அப்படின்னா பெயர் திரிச்சொல். இயம்பினான், பயின்றாள் அப்படின்னா வினை திரிச்சொல். அன்ன, மான அப்படின்னா இடை திரிச்சொல். சால, கூர், கனி அப்படின்னம்னா உரி திரிச்சொல். இந்த திரிச்சொல்ல ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல்கள், அடுத்தது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் அப்படின்னம்னா நிறையா வேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரே மீனிங் என்ன தான், ஒரே ஒன்று தான் இருக்கும். இப்போ வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்னா கப்பல் என்னும் ஒரே ஒரு பொருளை தான் தரும். ஸோ அதை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல். இது இதழ் என்னும் சொல், அதாவது இதழ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து பூவின் இதழ், உதடு, கண்மை, பனையோடு நாளிதழ் அப்படின்ட்டு பல பொருள், ஒரு சொல்லுக்கு பல பொருள் வந்து இருந்துச்சு அப்படின்னம்னா அது வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. திசைச்சொல். திசைச்சொல் அப்படின்னம்னா எங்கேருந்து வந்தது அப்படின்றது. ஸோ எங்கேருந்து அந்த வேர்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே வந்து சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் அப்படின்னு 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து, இப்போ தமிழ்னா தமிழை தவிர்த்து, சமஸ்கிருதத்தை தவிர்த்து மீதி கன்னடா, ஆந்திரா இந்த மாதிரி வேறு பிற மொழிகளில் இருந்து தமிழில் வழங்கி வருபவை ஆகும். ஸோ இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். எடுத்துக்காட்டிங்க பாருங்கள், கேணி, பெற்றம், அதாவது கேணினா கிணறு, பெற்றம்னா பசு. ஸோ போன்ற செய்திகளை திசை சொற்கள் என்று வழங்கினர். அடுத்தது வடச்சொல். வடச்சொல் அப்படின்னம்னா வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். ஸோ இது வந்து சமஸ்கிருத சொற்கள். மேலே வந்து திசைச்சொல் பார்த்தது சமஸ்கிருதத்தை தவிர்த்து பிற மொழிகளிலிருந்து வந்த சொற்கள் வந்து திசைச்சொல். இது வந்து சமஸ்கிருதம் வடமொழி சொற்களை தான் வட சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதில் வந்து இந்த சொற்கள் எல்லாமே தமிழில் சொன்னாலும் இது என்னது ஆக்சுவலாக வடமொழி எனப்படும், சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் ஆகும். வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வந்து வட சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த வட சொற்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று தற்சமம், ஒன்று தற்பவம். ஸோ தற்சமம் அப்படின்னம்னா இங்கே கொடுத்துருக்காங்க கமலம், அலங்காரம் அப்படின்னு வடமொழி சொற்கள் வந்து இருக்குது. ஸோ தமிழ் எழுத்துக்கள் வந்து போலவே இருக்கும். ஸோ இது வந்து தற்சமம் அப்படின்றாங்க. அடுத்தது லக்ஷ்மி அப்படின்றது லக்குமி, இருக்கிற மாதிரி எழுதுனா தற்சமம். இது லக்குமி அப்படின்ற சமஸ்கிருத எழுத்து எடுத்துகிட்டு தமிழில் லக்குமி அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி விஷம் என்பதை விடம் அப்படின்றும் என்ன பண்ணுவோம், தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5வது இயல் பார்க்கலாம். ஓரெழுத்து, ஒரு மொழி, பகுபதம், பகாபதம். ஸோ போன இயலில் வந்து பார்த்தோம்னா ஒரு மொழி குறித்த ஒரு சொல் குறித்த பல திரிச்சொல், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படின்ட்டு பல பொருட்கள் பார்த்தோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து, ஒரு மொழி. ஸோ இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து நிறையா மீனிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு எழுத்து ஒரு மொழி வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா இந்த பவணந்தி முனிவர் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி பவணந்தி முனிவர் நன்னூல் அப்படின்ற ஒரு இலக்க நூலை வந்து எழுதியிருக்காரு. இப்போ 42 ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து 2 எழுத்து மட்டும்தான்
குறில் எழுத்து. மீதி ஏனைய இருக்க 40மே வந்து நெடில் எழுத்துக்கள். ஸோ கீழே வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, தெரிந்து கொள்வோம். ஸோ இது வந்து ஆ, பசு, ஈ, கொடு அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங்கு, எல்லா எழுத்துக்கும் மீனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பகுபதம். பகுபதம், பகாபதம். அதாவது பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடிந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்கிறோம். ஸோ பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என சொல்கிறோம். ஸோ இந்த பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. பெயர் பகுபதம் அப்படின்னம்னா பிரிக்க முடிஞ்சது. இங்கே பொன் கூட்டல் அன், பொன்னன் அப்படின்ட்டு என்னது ஒரு ஜொல்லோட பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பொன் அப்படின்றதுனால இதை பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இடம். இடம் வந்து நாடன். காலம் சித்திரையான், சித்திரைன்றது ஒரு காலத்தை குறிக்கும். சினை கண்ணன், கண்ணை குறிக்கும். பண்பு இனிமையானவன், ஸோ அப்போ இனிமை கூட்டலன். தொழில் அப்படின்னா உழவன், உழவு கூட்டல் அன் உழவன். ஸோ இது மாதிரி பிரிக்க முடிஞ்ச சொற்களை வந்து தான் என்னன்னு சொல்கிறாங்க, பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வினை பகுபதம். பகுபதமாக அம்கள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு 6 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி ஆகும். ஸோ முதல்ல அமைஞ்சு வர்றது வந்து பகுதி. அடுத்தது வந்து இறுதியாக அமைந்து பால், எண், இடம் ஆகியவற்றை முற்று எச்சம் ஆகியவற்றை காட்டுவது வந்து விகுதி ஆகும். ஸோ சொல்லோட ஒரு எழுத்தோட பகுபதத்தில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி, இறுதியாக வருவது வந்து விகுதி. இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைகிறது தான் என்னது அப்படின்னா இடைநிலை ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து வர்றது வந்து பகுதி, அடுத்தது கடைசியாக வர்றது வந்து விகுதி. இதை வந்து பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க, இதை வந்து விகுதின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது வந்து இடைநிலை. இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது இடைநிலை. அடுத்து பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும், இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது வந்து சந்தி. ஸோ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது தான் சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது தான் வந்து சாரியை. இது வந்து சந்தி, இது வந்து சாரியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பகுதி எங்கே வருது, ஃபஸ்ட்டாக. ஸோ சொல்லோட கடைசியாக வர்றது வந்து விகுதி. அடுத்தது வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் வர்றது வந்து இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது சந்தி, விகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது வந்து சாரியை அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, வந்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வா அப்படின்ற குறில் எழுத்து வந்து நெடில் எழுத்துலேருந்து, வா அப்படின்ற நெடில் எழுத்துலேருந்து தான் வா வந்து குறுகி விகாரமாக குறுகி இருக்குது. விகாரம் அப்படின்னம்னா திரிகிறது அப்படின்னு நம்ம பொருள். ஸோ அப்போ இங்கே வந்து இந்து வந்து இத்து தான் என்னவா மாறி இருக்கு, இந்தா மாறி இருக்கு. அடுத்து வர இத்து வந்து இறந்த கால இடைநிலை, அதுதான் வந்து என்னவா மாறி இருக்கு, தாவா மாறி இருக்கு. அடுத்தது சாரியை, விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது தான் சாரியை. அடுத்த கடைசியாக வர்றது விகுதி, அது வந்து என்னவா முடியிருக்கு, ஆண் பால் வினைமுற்று விகுதியாக முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ வா இத் அன் அப்படின்றது தான் என்னவா மாறி இருக்கு, வந்தனன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்குது. அடுத்ததாக பகாபதம் பார்க்கலாம். ஸோ இது வந்து மரம், கழனி, உன், எழுது, இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதை பிரிக்கவே முடியாது. மேலே வந்து வந்தனன் அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால் அது என்ன பண்ண முடிஞ்சது, 6 வகையாக பிரித்தோம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை அப்படின்னு என்ன பண்ணோம், நம்ம 6 வகையாக அதை பிரித்தோம். இதில் என்ன பண்ணோம்னா இந்த எழுத்துக்களை வந்து பிரிக்க முடியாது. ஸோ பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் ஆகும். ஸோ இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும். ஆமாம் தானே. இப்போ படித்தான் அப்படின்றதோட வேர் சொல் வந்து படி. ஸோ அந்த மாதிரி இந்த சொற்களை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அடுத்தது இதை 4 வகையாக பிரிக்கிறாங்க பகாபதத்தை.
பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் அப்படின்னு 4 இதாக பிரிக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னம்னா, பெயர் பகாபதம் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதம் நட, வா, படி, வாள். இடை பகாபதம் அப்படின்னா மண், கொள், தில், போல். உரி பகாபதம் உரு, நனி, தவ, களி. தொழிற்பெயர் பார்க்கலாம். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும். ஸோ அப்போ ஒரு தொழிற்பெயர் வந்து ஒரு செயலோடவோ இல்லை ஒரு வினையோட பெயரை தான் அமைவது தான் தொழிற்பெயர் அப்படின்றாங்க. இந்த தொழிற்பெயரில் வந்து எண், இடம், காலம் இதெல்லாம் என்ன பண்ணாது அப்படின்னா பால் இதெல்லாம் காட்டாது. ஸோ தொழிற்பெயரில் எண், இடம், காலம், பால் வந்து காட்டாது. ஸோ படர்க்கை இடத்துல மட்டும்தான் காட்டும். ஸோ எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். ஸோ தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. ஸோ தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை, இருக்கத்தல், அல்லம், ஐ, கை இந்த எழுத்துக்கள் எல்லாமேவும் தொழிற்பெயர் விகுதிகளாக வரும். ஸோ இப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ முதல்நிலை தொழிற்பெயர் வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. ஸோ இது இடி, கொதி என்னும் சொற்கள் வந்து பார்த்தோம்னா இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும். ஸோ முதல்நிலை எவ்வாறு மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் ஆகாமல் ஒருமை வினையாகவே அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதல்நிலை என்பர். ஸோ இந்த முதல்நிலை வந்து எவ்வித மாற்றமும் ஏற்படாமல் அமைவது வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்லமாக ஓர் அடி அடித்தான். இந்த அடின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா அடித்தல் அப்படின்றது வந்து தொழிற்பெயர். இது முதல்நிலை தொழிற்பெயர்னால அடி அப்படின்றது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். அதே மாதிரி புகழ் அப்படின்றது முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்தது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பார்க்கலாம். ஸோ இதில் தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவில் சூடு குறையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் சூடு, பேரு அப்படின்ற சொற்கள் எல்லாம் பார்த்தோம்னா பெரு, சுடு என்னும் பகுதியின் முதல் எழுத்து, பெரு, சுடும் அப்படின்ற பகுதியின் முதல் எழுத்து தான் நீண்டு பேரு, சூடு அப்படின்னு மாறியிருக்கு. ஸோ இப்போ இந்த முதல்நிலை வந்து திரிந்து வேறு ஒரு சொல்லாக மாறி இருக்கிறதுனால தான் இதை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கீழே வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. விடு, வீடு, மின், மீன், கொள், கோல், உடன்படு, உடன்பாடு அப்படின்னு முடியுது. அடுத்தது 7வது இயலில் அணி இலக்கணம் பார்க்கலாம். ஸோ இந்த அணி இலக்கணம் அப்படின்னா அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஸோ ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல் அணி எனப்படும். எப்படி வந்து நம்ம வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கு அணிகலன்கள் போடுறோமோ அதே மாதிரி ஒரு செயலை வந்து சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல் தான் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செயலை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து அழகுபடுத்துறதுக்கு நம்ம போடுற வேர்ட்ஸு, அதாவது நம்ம போடுற சொற்கள் தான் அப்படின்றாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உவமை அணி. உவமை அணி அப்படின்னா மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண் அப்படின்னு வாக்கியங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து நடனமாடும் பெண்ணோடு மயிலை வந்து தொடர்பு படுத்தியிருக்காங்க. அப்புறம் அந்த கண்ணை வந்து மீனோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போனா இவ்வாறு ஒப்பிட்டு கூடப்படும் பொருளை உவமை அல்லது உவமானம் என்பர். இந்த மாதிரி எந்த பொருளோட ஒப்பிட்டு கூடுறோமோ அதை என்னன்னு சொல்கிறாங்க, உவமை அல்லது உவமானம் என்பர். ஸோ உவமையால் விளக்கப்படும் பொருளை இந்த உவமையை வச்சு விளக்கப்படும் பொருளை தான் என்ன சொல்கிறாங்க, உவமேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போல, போன்ற அப்படின்ற உவம உறுப்புகள் வந்து வந்திருக்குது. ஸோ அப்போ உவம உறுப்புகள் வந்து தெரிகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குறள் வந்து கொடுத்துருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னா
பூமி வந்து தன்னை தோன்றவங்களையும் பொறுத்து கொள்ளுமா. அதே மாதிரி நம்ம மற்றவங்க நம்மளை இகழ்ந்து பேசினாலும் பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது உவமை. பூமி வந்து தோண்டுக அப்படின்றது வந்து உவமை. ஸோ எந்த உவமேயத்தை வச்சு விளக்குறாங்க அப்படின்னா, நம்மளை இகழ்ந்து பேசுகிறவை நம்ம பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு உவமேயம். ஸோ ஒரு உவமையை வச்சு உவமேயம் வந்து விளக்கப்படுது அப்படின்னா அது வந்து உவமை அணி. இதை வந்து போல போன்ற ஒரு உவம உறுப்புகள் வந்து தெரியும். ஸோ இன்னும் வர ஓம உறுப்புகள் வந்து வெளிப்படையாக வந்தால் அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, உவமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரல இந்த எழுத்துக்கள் எல்லாமேவும் உவம உறுப்புக்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உவமையை வச்சு உவமானம் வந்து உவமையை வச்சு உவமேயம் வந்து விளக்கப்படுது அப்படின்னா அதை வந்து உவமை அணின்னு சொல்கிறாங்க. இதில் போல போன்ற உறுப்புகள் வந்து வெளிப்படையாக வரும். அடுத்தது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணிக்கு கீழே ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. தொட்டனைத்து ஓரும் மணற்கேணி மாந்தர்தன் கற்றனைத்து ஓரும் அறிவு. அதாவது மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஓரும், மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்குறளின் கருத்தாகும். ஸோ அப்போ நம்ம தோண்ட தான் நீர் வந்து ஊறுற மாதிரி நம்ம படிக்க தான் நம்மளோட அறிவு பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி என்பது உவமை. இந்த உவமையை வச்சு நம்ம படிக்கிறத வேண்டிய வந்து நம்மளை சொல்கிறாங்க. அப்போ உவமானத்தை வந்து உவமேயம் வந்து விளக்கியிருக்காங்க. ஸோ உவமை வந்து கிணறாவும் நம்மளோட அறிவை வந்து உவமேயமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் போல அப்படின்ற உறுப்பு வந்து மறைஞ்சிருக்குது. போல போன்ற உறுப்பு வந்து இதில் உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உறுப்பு மறைந்து வந்தால் அதை வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இல் பொருள் உவமை அணி. இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுறது சொல்கிறது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, இல் பொருள் உவமை அணி. மாலை வெயிலில் மலை தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது, மாலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இந்த தொடர்களில் பார்த்தோம்னா பொன்மலை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல இந்த உவமைகள் எல்லாமே வந்து எப்பயுமே வந்து உலகின் பொன்மலையாக பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. ஸோ இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவதை இல்பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தானே? ஸோ நம்மளோட இங்கே இல்லாத ஒன்றை வச்சு நம்ம எதையாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து என்னது, இல்பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாத ஒரு பொருளை வச்சு அதை விளக்கணும் அப்படின்னம்னா அது வந்து இல் பொருள் உவமை அணி. அடுத்தது 8வது இயல் பார்க்குறோம். இது அணி இலக்கணம். ஸோ இந்த நம்ம ஆல்ரெடி வந்து போன இயல்லையே வந்து உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல் பொருள் உவமை அணி இந்த 3 அணிகளை பார்த்தோம். இப்போ வந்து உருவக அணியை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த உருவக அணி அப்படின்னம்னா ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி அப்படின்னு போன லெசன்லேயே பார்த்தோம். இப்போ உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது போது தோன்றும்படி கூறுவது உருவக அணி ஆகும். இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். ஸோ உவமை அணியில் உவமை வந்து முன்னாடியும் உவமிக்கப்படும் பொருள் வந்து பின்னாடியும் இருந்தது. இது அப்படியே வந்து முன்னும் பின்னுமாக இருக்குது. ஸோ தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை, தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம் ஆகும். ஸோ வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும் கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் என்று கூறுவதும் உருவகமாகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, உவமிக்கப்படும் பொருளை வந்து முன்னாடியும் உவமை வந்து பின்னாடியும் வச்சுருக்காங்க. ஸோ கீழே வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆலியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று. இதில் வந்து பூமியை வந்து அகல் விளக்காகவும்
கடலை வந்து நெய்யாகவும் கதிரவனை வந்து சுடராகவும் உருவகப்படுத்தி உள்ளன. ஸோ எனவே இந்த பாடலை வந்து உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னது உருவக அப்படின்னா உவமிக்கப்படும் வந்து முன்னாடியாகவும் உவமை வந்து பின்னாடியாகவும் வச்சு சொல்கிறது தான் என்னது உருவக அணி. ஸோ அடுத்தது வந்து ஏகதேச உருவக அணி பார்க்க போகிறோம். ஸோ ஏகதேச உருவக அணி அப்படின்னம்னா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அறிவு என்னும் விளக்கை வச்சு அறியாமையை நீக்க வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து அறிவை வந்து விளக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த அறியாமையை வந்து இருளாக வந்து உருவகப்படுத்தவில்லை. ஸோ வந்து இவ்வாறு கூறப்படும் இரு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி ஒரே ஒரு பொருளை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும். ஸோ இப்போ ஏகதேச அப்படின்னா ஒரு பகுதி. ஸோ ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்திட்டு அடுத்த இன்னொரு பகுதியை வந்து உருவகப்படுத்தாமல் விடுறதா என்ன சொல்கிறாங்க ஏகதேச உருவக அணி. இங்கே கீழே ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் அப்படின்னா வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. எனவே இக்குறளில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவக அணி ஆகும். அதாவது மக்கள் செய்கிற விஷயத்தை வந்து பொண்ணோட தரத்தை வந்து அறிகிற உரைக்கல்லாக வந்து உருவம் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி உயர்வையும் தாழ்வையும் என்ன பண்ணலை அதோட பொண்ணோட உருவகப்படுத்தவில்லை. ஸோ அதனால் வந்து ஒரு பகுதியை மட்டும் வந்து உருவகப்படுத்தியிருக்கனால இது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இயல் 9 ஆக்கு பெயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. அடுத்து வெள்ளை என்னும் சொல் வந்து வெண்மை என்னும் நிறத்தை குறிக்காமல் அது என்ன சொல்லுதாங்க இயல்பான பெயர் சொல்லாகும். இது வந்து வெள்ளை அடித்தான் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்றது வந்து வெண்மை நிறத்தை குறிக்காமல் என்ன வருது வெண்மை நிறத்தை குறிக்காமல் அது வந்து சுண்ணாம்பை குறிக்கிறது. ஸோ அதனால் ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளுக்கு ஆகி வருவதனால இதை ஆகு பெயர் எனப்படும். ஸோ இந்த ஆகு பெயரை வந்து பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் அப்படின்னு 6 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ பொருளாகு பெயர் அப்படின்னா மல்லிகை சூடினாள். மல்லிகை அப்படின்றது ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிது. அதாவது ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. ஸோ இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது. தலைக்கு பதிலாக மல்லிகை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படின்னா ஒரு உறுப்புக்கு பதிலாக என்ன வருது ஒரு மலரை வந்து ஆகி வந்திருக்கு. ஸோ அப்போ பொருள் வந்து ஆகி வந்திருக்கனால இதை வந்து பொருளாகு பெயர். இதனை வந்து முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இடவாகு பெயர். இடத்தை மென்ஷன் பண்ணுறது. ஸோ இங்கே சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லாமல் அதில் வந்து அந்த டீம் தமிழ்நாடு டீம் வெற்றி பெற்றது அப்படின்னு அந்த இடத்தை சொல்கிறதுனால இது இடவாகு பெயர். அடுத்த காலவாகு பெயர் டிசம்பர் சூடினாள். இது வந்து அந்த காலத்தில் மலரும் பூவை வந்து சொல்லாமல் அதாவது அதுக்கு பதிலாக அந்த காலத்தில் மலர் டிசம்பரை வந்து சொல்கிறதுனால இது வந்து காலவாகு பெயர். அடுத்து சினையாகு பெயர் அப்படின்னா தலைக்கு ஒரு பழம் கொடு. ஸோ இதில் வந்து ஆளுக்கு ஒரு பழம் கொடுக்கறதுக்கு பதிலாக அது சினையோட உறுப்பை வந்து ஆகி வந்திருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க சினையாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பண்பு பெயர் பார்க்குறோம். ஸோ பண்பு பெயர் அப்படின்னா இனிப்பு தின்றான் அப்படின்றதுல வந்து இனிப்பு என்னும் பண்பு பெயர் அப்பண்பை உடைய தின்பண்டத்தை குறிப்பதால் அதில் இருக்கிற ஸ்வீட்டை வந்து மென்ஷன் பண்ணால் இது என்ன சொல்கிறாங்க பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான் அப்படின்றது வந்து பொங்குதல் அப்படின்றது பொங்கல் அப்படின்ற தொழில் பெயர். அத்தொழிலால் உருவான உணவை அந்த பொங்கல்ன்ற அந்த தொழிலால் உருவான உணவை வந்து குறிப்பதனால் இது தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இரட்டை கிளவி. ஸோ இரட்டை கிளவி அப்படின்னா 2 சொற்கள் வந்து ஒன்றாக வரும். அதை பிரித்தால் பொருள் தராது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க விறுவிறு கலகல மலமல அப்படின்னு. இந்த சொற்களை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை. ஸோ அப்போ என்ன வரும் இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். அடுத்தது அடுக்கு தொடர்.
ஸோ அடுக்கு தொடரில் பாம்பு பாம்பு, எங்கே எங்கே, இல்லை இல்லை, பிடி பிடி, இந்த மாதிரி 2 தடவை 3 முறை 4 முறை அப்படின்ட்டு சொற்கள் வந்து அடுக்கடுக்காக வந்து இதில் வந்து எதை சொல்கிறாங்க, அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களாக ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்பர். ஸோ இந்த அடுக்கு தொடரை வந்து பலமுறை இடம்பெறும் ஒரு சொல்லும் பொருளுடையது. இதை பிரித்தால் பொருளுடையது. இதுக்கு 2க்கு வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு. இரட்டை கிளவியை பிரித்தால் அது பொருள் தருவதில்லை. அடுக்கு தொடரில் ஒரே சொல் 2 முதல் 4 முறை வரை வரும். இரட்டை கிளவியில் 2 முறை மட்டுமே ஒரு சொல் வரும். ஆனால் அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். இரட்டை கிளவியின் சொற்கள் இணைந்தே நிற்கும். அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, உவமை, அச்சம் அப்படின்ற ஆகிய பொருளோட காரணமாக வரும். இரட்டை கிளை வந்து வினைக்கு அடைமொழி ஆகிய குறிப்பு பொருளில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி டிஎன்பிசி தொடர்பான தகவல்கள் அடுத்தது வந்து ஒவ்வொரு லெசனும் நான் வந்து போட போகிறேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.